எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துக்குமாரசாமி. நான் இந்த உங்க 3 மாத இந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல உங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி, உங்களுக்கு கைடுன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ்க்கு நான் ஒரு கைடா இருக்க போறேன் உங்களுக்கு. நான் ஒரு கார்பரேட்ல ஒரு 40 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா நம்ம சித்தர்கள் கூட்டம் கூட இணைஞ்சு இந்த கோர்ஸுக்கு உண்டானதுக்கு சப்போர்ட் டாக்டர் பி ஹரிசங்கர் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் சார், ஓவர் டு யூ சார். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இந்த வகுப்பு ஒரு நல்ல முயற்சி. இன்னைக்கு வயதானவங்களை பராமரிக்கிறதுக்கு வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து அழைப்புகள் இருக்கு. பொதுவா 2010 15 ஆண்டுகள்ல முதியோர் இல்லங்களுக்கு நான் போவதுண்டு. நான் வசிக்கிறது சென்னையில. என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் 2005 2011 MBBS செங்கல்பட்டு அரசு மருத்துவ கல்லூரியில பயின்றேன். சென்னையில என்னுடைய ஸ்கூலிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணேன். UG அண்டர் கிராஜுவேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல செங்கல்பட்டுல கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2011 அப்புறம் பத்மஸ்ரீ டாக்டர் VS நடராஜன் ஐயா அவரோட ஜீரியாட்ரிக் ஹவுஸ் கால் ப்ராஜெக்ட்ல இணைஞ்சு முதியோர்களை வீட்டுல போய் பாக்குற திட்டத்துல இணைஞ்சு இந்த நாள் வரைக்கும் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 2011 இப்போ வரைக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் வாசி நடராசன் ஐயா அவருடைய அறக்கட்டளையில முதியோர்களை வீட்டுல பாக்குற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். இதுலதான் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2010-15 முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய இப்பயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்போ அது சென்னையில இருக்கக்கூடியவங்கல்ல நீங்க, ஏன்னா சென்னையில இருக்கிற முதியோர் இல்லங்களும் சில பேர் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அத டெர்மினாலஜி மாறி அசிஸ்டட் லிவிங் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஒரு வீடா எடுத்துப்பாங்க. அதுல நிறைய பெட்ரூம்லாம் இருக்கும், ஹால் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு 2-3 கட்டில் 4 கட்டில் அப்படி போடுவாங்க. அங்க கட்டில் எல்லாம் போட்டு வயசானவங்க எல்லாம் பராமரிச்சுட்டு வருவாங்க. இப்போ ஒரு பிளாட், அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் காலத்தோட தொடர்பு படுத்தி இருக்கு. ஆக மொத்தம் பிறக்கிறது, வளர்றது, இறக்கிறது, அதாவது தோன்றிய பொருள் அனைத்துமே ஒரு நாள் மறையும் அப்படிங்கிற ஒரு சூக்மத்தை யாருமே நிராகரிக்க முடியாது. சோ இது வயது ஆகிறது அப்படிங்கிறது இறப்பை நோக்கின ஒரு பயணமான்னு கேட்டா இறப்பை நோக்கின ஒரு பயணம் இல்ல, அனுபவத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு பயணம். இதுலதான் வயசானவங்க நம்ம எல்லாரும் இப்போ ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி எனக்கு ஒரு பயணமா இருந்திருக்கலாம். இப்ப 40 வருடங்கள்ல எனக்கு ஒரு பயணமா இருக்கலாம். நீங்க இங்க இருக்கிறவங்க 50 வயசு, 60 வயசு, 70 வயசுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷத்துல இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம். சோ இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது? இந்த முதுமை இப்போ வயசாயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி டெர்மினாலஜி எடுத்துக்கிறோம்? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 வார்த்தை. ஏன்னா இப்போ இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சில அடிப்படை தகவல்கள் நமக்கு தெரியணும். வயசானவங்கன்னு இந்த பழைய விளம்பரம் ஒண்ணு வரும். இந்த மாதிரி ஒரு அங்கிள் ஆண்டின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றதாகவும், அப்புறம் உடனே போய் ஒரு ஹேர் கலர், இந்த வெள்ளை முடியெல்லாம் ஹேர் கலர் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் அது வயசாயிடுச்சுன்னு சொன்னா யாருக்குமே பிடிக்காது. ஒரு படத்துல இந்த விஜய் சேதுபதி கூட ஒரு மேல டேங்க் ஏறுற மாதிரி ஒரு காட்சி வரும். அவர் மேல கஷ்டப்பட்டு ஏறிட்டு வயசாயிடுச்சு போல இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த வயசாச்சு அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம சொல்லுறோம் அப்படிங்கிறதும் இது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலா சும்மா பார்க்கலாம். ஏன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சில அடிப்படை தகவல்கள் எதெல்லாம் எப்படி லேபிள் பண்றாங்க, எதை யார முதியவர் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க நம்ம பார்க்கணும். சோ இது 2 டெர்மினாலஜி. ஒரு டெர்மினாலஜி ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி, இன்னொரு டெர்மினாலஜி ஜெரண்டாலஜி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி. இல்ல ஜீரியாட்ரிக்ஸ்ங்கிறது வயதானவங்கல என்னென்ன நோய்கள் ஏற்படுது அதுதான் இன்னைக்கு தலைப்பும். வயதுடன் தொடர்புடைய உடல், உணர்வு, இயக்கம், மாற்றங்கள், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது ஏஜ் ஆக வயது ஆக உடல் அளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உணர்வு அளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இயக்கம்னா நம்மளுடைய மொபிலிட்டி, இது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அது பாதுகாக்க போறோம். இது எல்லாமே நம்ம பத்திரிகை தமிழ்ல அப்படியே படிச்சுட்டு போக முடியாது. ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அதை அலசி அது எப்படி நடக்குது, அது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம்.
சோ இன்னைக்கு தலைப்புல இதுல முதல் தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஜீரியாட்ரிக்ஸ் ஜெரண்டாலஜி அப்படின்னு இருக்குது. முதுமையில நடக்கக்கூடிய இயற்கையான மாற்றங்கள் என்ன? ஏன்னா ஒரு மாற்றங்கள்னு நமக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இயல்பு என்ன, ஒரு அப்நார்மல் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல் என்னன்னு தெரியணும். சோ சில விஷயங்கள் நார்மலா இருக்கலாம், சில விஷயங்கள் அப்நார்மலா இருக்கலாம். இப்போ இது எதெல்லாம் இதுல வந்து நார்மல், எது அப்நார்மல் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம லிஸ்டா ஹெட் டு டோல் அப்படி பார்ப்போம். சோ இன்னைக்கு தலைப்புல முதல் வார்த்தை வயதுடன் தொடர்புடைய உடல் மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இப்போ உச்சந்தலையில இருந்து கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா, முடி நிறைத்தல். இது முடி நிறைத்தல் ரொம்ப முக்கியமான மாற்றம். இது வந்து முடி நிறைத்தல் வந்து முதுமையை மட்டும் காட்டுவதல்ல, ஞானத்தையும் காட்டும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கடினமான சூழல்கள், அந்த கடினமான சூழல்களை நம்ம எப்படி வந்து அதை தாண்டி வந்திருக்கோம். சோ ஞானத்தை காட்டும். அது வந்து இப்ப பெரும்பாலும் வந்து நம்ம அதுக்கு மை தடவ ஆரம்பிச்சுட்டோம். அது மை தடவிட்டு வயதை கவர் பண்றோம். இப்போ நிறைய இடத்துல பஸ்ல எல்லாம் உங்க முடி நரைச்சிருந்ததுனாலே உட்கார்றதுக்கு யாராவது சீட் கொடுப்பாங்க. ரொம்ப நரைச்சிருந்ததுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுங்கெல்லாம் வெள்ளையா போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலோட கட்டு பாத்தீங்கன்னா, கால்ல போடுற கட்டு, கையில போடுற கட்டு அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளை நிறம் ஒரு அமைதியை கொடுக்கும். ஒரு அமைதிப்பா, யாரோ ஒரு வயசானவர்ப்பா அப்படின்னு மனசு இறங்கும். ஒரு வெண்மையை பார்த்தா இந்த பல போட்டிகள்ல சில போர்கள் எல்லாமே வெள்ளக்கொடி காட்டினா சமாதானம்னு ஒரு இது. அதனால இயற்கையிலேயே இல்லாட்டி தலைமுடிய வந்து உடம்புலயே முடி நிறைய இடத்துல வளர்ந்தாலும் தலைமுடி மட்டும்தான் அடர்த்தியா இருக்கு. இப்போ நான் இது பெரும்பான்மையை பத்தி சொல்றேன். வழுக்கையா இருந்தா என்ன பண்றதுன்னு கிண்டலும் கேலியும் கேட்டா அது வந்து விதிவிலக்குகள் ஓரமா வச்சாலும் அந்த வழுக்கையே ஒரு ஷைனிங்கா தெரியும். அதுவே ஒரு புரியும் வயதானவர்னு. ஏன் அப்படின்னா இந்த வெண்மையான தோற்றம், அந்த முடியில ஏற்படக்கூடிய தோற்றம் எதிராளி வரும் பொழுது ஒரு அமைதியையும் ஒரு மனசுல நிறைவையும் தரும். பஸ்ல போனா கூட ஒரு இடம் கொடுப்பாங்க, எந்திரிச்சு உட்கார சொல்லுவாங்க. நம்ம முதுமையில நடக்கக்கூடிய மாற்றங்களை இதுல தலையில தான் நிறைய மாற்றங்கள் இருக்க போது, அதனால நிறைய நேரம் நம்ம தலையில தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ இந்த முடியில ஏற்படக்கூடியது முதல் மாற்றம். சோ ரெண்டாவது, முடிக்கு உடனடியாக கீழே இருக்கிறது வந்து ஒரு 40 வயது ஆன உடனே நம்ம பேப்பரை இப்படி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருப்போம். கொஞ்சம் வயசான உடனே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி படிப்போம். அத பிரஸ்பயோபியான்னு சொல்லுவாங்க. அதாவது விஷன் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போகாது. கொஞ்சம் வயதாக இந்த கண்ணுல பவர் ஏற்படலாம், மைனஸ் பவர் வரலாம், பிளஸ் பவர் வரலாம். அது போக ரீடிங்லயே, அதாவது இந்த பிளஸ் பவர் தான் அதிகமா எல்டர்ஸ்ல தாக்கும். அதாவது தூரத்துல இருக்கிறது தெரியும், ஆனா புக் எல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுல கஷ்டமாகும். சோ அப்போ அந்த கேட்ராக்ட் குறை வளர்றது ஒண்ணு இருக்கலாம். மூணாவது மாற்றம் நம்மளுடைய காதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். பொதுவா காதுல வந்து 8வது மூளை நரம்பு வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க, 8th cranial nerve அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயதாக ஆக மெல்ல மெல்ல கேட்கும் திறனை குறைக்கும் பொழுது, அதாவது அது ஒரு பக்கம். அடுத்து மூக்கு பாத்தீங்கன்னா மோப்ப சக்தி, நம்மளுடைய நுகர்வும் திறனும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நாக்குல ஏற்படக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் மெல்ல மெல்ல மழுங்க தோணும், அதாவது சொட்டையாக தோணும். இல்ல அதாவது பெரும்பான்மையை தாண்டி சிறுபான்மையில என்ன இல்லை, எங்க மாமியாருக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் தெரியும். அதாவது அவங்க டேஸ்ட் தெரியுங்கிறதுல அவங்களால டேஸ்ட யூகிக்க முடியல. எதை பார்த்தாலும் குற்றம் சொல்ற கூட ஒரு உணர்வு வரும். உப்பு சரியில்லைன்னுவாங்க, சில சமயம் புளி குறைச்சல்னுவாங்க. அதாவது இந்த நாக்குல இப்போ இதை ரொம்ப கவனமா கேட்கணும். இந்த டேஸ்ட் பட் குறைஞ்சதுன்னா அவங்களால டேஸ்ட் கம்மியா தெரியணும், இல்ல டேஸ்ட ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு நல்ல சிறப்பா உணவை தயார் செய்திருந்தாலும் அந்த உணவு சரியில்லைன்னு தான் முதியவர்கள் சொல்லுவாங்க. இது அவங்களோட இயல்பு. என்ன ஏன்னா அவங்க குறை சொல்லணுங்கிறது அவங்க என்ன இல்ல, மெல்ல மெல்ல அவங்களுக்கு டேஸ்ட் குறைய ஆரம்பிக்கும், டேஸ்ட் சரியா ஃபீல் பண்ண ஆக மாட்டாங்க. சோ இந்த தலையில பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், அதாவது சென்ஸ் ஆஃப் டச் இல்லாம மீதி இந்த மெய், வாய், கண்முக்கு, செவிங்கிற 5 புலன்களும் மெல்ல மெல்ல மழுங்க தோண்டும். இந்த மழுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இயக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். சோ நடக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோ ஆவாங்க. அது இல்லாம கொஞ்சம் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். சோ இது ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கலாம். ஆக மொத்தம் இந்த உடல்ல ஏற்படக்கூடிய முதல் மாற்றங்கள் என்னென்ன மாற்றம் பார்த்திருக்கோம். கண்ணுல ஏற்படும் போது லோ விஷன் வரும், காதுல ஹியரிங் லோ வரும், நுகரும் திறன் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் குறையும், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அதாவது நம்மளுடைய டேஸ்ட் பட் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளுடைய இந்த இதயமும் இந்த நுரையீரலும் பாத்தீங்கன்னா, இதயம் வந்து சுருங்கி விரிகிற தன்மை, அதாவது அந்த இஜெக்ஷன் பிராக்ஷன் சொல்லுவாங்க, அந்த இஜெக்ஷன் பிராக்ஷன் குறையும்.
அதே மாதிரி லங்ஸ்லயும் அந்த இலாஸ்டிக் ரீகாயிலிங், அதாவது இந்த தம் கட்டுற சக்தி. இந்த வயசானவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம் இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு, சின்ன வயசுல நல்லா இடம் எல்லாம் தூக்கி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இதயம் மற்றும் நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை, அதோட பம்பிங் கெப்பாசிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த குடல் பகுதி பாத்தீங்கன்னா குடல்கள் எல்லாமே சற்று சுருங்க நேரிடும். வயிற்று பகுதி சற்று ஜீரணத்தன்மை, அதுல இருக்கிற அந்த அனல், அந்த நெருப்பு. அதனாலதான் வயசானவங்களை நீங்க பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஆக்சுவலா ஏஜ் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் குறையணும். இதுதான் இயல்பு. இன்னைக்கு வயதானவங்க பெருந்துக்கிட்டு போறாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 5 புலன்களையும் ஷார்ப் பண்ணிடுறாங்க. கண்ணை கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை பிரைட் பண்ணிக்கிறாங்க, காதுக்கு மிஷின் போட்டு. இதெல்லாம் கூடாதான்னு சொன்னா அது கடைசியில நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், வேண்டுமா வேண்டாமான்னு. இயற்கையோட முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம இந்த 5 புலன்கள் மூலமா தான் நம்ம அனுபவிக்கிறோம். எந்த ஒரு இன்பமாவும் இருக்கட்டும், ஒண்ணு செவிக்கு இன்பமா இருக்கும், ஒண்ணு கண்ணுக்கு இன்பமா இருக்கும், இல்ல மூக்கு. நீங்க எங்க எந்த பொருள் இன்பமாக கூடிய எந்த பொருளும் கையில எடுத்து பாருங்க. ஒரு சீரியலா இருக்கட்டும், இப்ப ரொம்ப விரும்பி எல்லாரும் பாக்குறது இந்த முதியோர் இல்லங்களா இருக்கட்டும், அல்லது வீடு வாசலா இருக்கட்டும், ரொம்ப விரும்பி இப்ப இந்த நேரம் எல்லாம் சீரியல் பார்க்காம இந்த கிளாஸ் அட்டன் பண்ண போறதுங்கிறதே ஒரு பெரிய இமய சாதனை தான். ஏன்னா வந்து இந்த நேரம் எல்லாம் இப்போ சுந்தரி எல்லாம் முடிஞ்சு எதிர்நீச்சல், வானத்தை போல, அது மாதிரி நிறைய சீரியல். இப்ப என்ன முதியோர் இல்லங்கள் உங்களுக்கு தெரியும், சீரியல் மாத்தி சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப எல்லா வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க கூடியது எல்லாமே இந்த தலையில தான் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கண்ணுக்கு இன்பம், காதுக்கு இன்பம், மூக்குக்கு இன்பம். பெரும்பாலான பிரச்சனைகள் முதியவர்கள்ல உணர்வு ரீதியாகவும் இந்த உடல் ரீதியாகவும் தான் இருக்க போகுது. இயக்கம் ரீதியா இருக்கிற பிரச்சனை இந்த காலத்துல அவ்வளவு இல்லை. ஏன்னா இன்னைக்கு முதியவர்கள் மட்டும் நகராம இல்ல, இளைஞர்களுமே நகர்றது இல்ல. அதனால இப்ப இன்னைக்கோட வகுப்பே பாத்தீங்கன்னா 3 கோணத்துல பொருத்தப்பட்டிருக்குது. உடல் ரீதியான மாற்றங்கள், உணர்வு. உடல்னா வந்து நம்மளோட பாடி, உணர்வுனா நம்மளோட எமோஷன். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இயக்கம்னா மொபிலிட்டி. இப்போ மொபிலிட்டி யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இன்னும் குறைவு. வயசானவங்களாவது கொஞ்சம் குனிஞ்சு நினைஞ்சு பெருக்குறாங்க, தொடைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, தன் வேலைகளை பாத்ரூமாவது போயிட்டு வராங்க. இந்த சின்னவங்க தான் இன்னைக்கெல்லாம் நடக்கிறதே இல்லை. அதனால அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம கடைசியா பார்க்கலாம். சோ இந்த உடல் ரீதியான மாற்றங்கள்ல அடுத்து தலை முடிச்சு நம்ம இதயம், நுரையீரல்லாம் அடுத்து முடிச்சு வயிற்று பகுதிக்கு வந்தோடனே, வயிற்றோட மைக்ரேட்டரி மோட்டார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MMR, மைக்ரேட்டரி மோட்டார் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த பசிக்கும் போது சாப்பிடலன்னா இந்த ட்ருன்னு ஒரு மோட்டார் சத்தம் கேக்குது இல்லையா, அந்த பசி வந்த உடனே 10ம் பறந்து போகும்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அத மானம், குலம், கல்வி, கோத்திரம் எல்லாமே பறந்து போயிடும். அதனால அந்த 10ம் பறந்து போகுன்ற மாதிரி அந்த பசி வந்த உடனே அப்படி போறது. வயசானவங்கள அந்த பசியை சரியா சென்ஸ் பண்ண முடியாது. சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சாப்பிடாத மாதிரியும் இருக்கும். சாப்பிட்டுட்டு ஏதாவது வெறுப்பா இருக்குன்னு ஏதாவது இந்த மிச்சர், முறுக்கு ஏதாவது கையில எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லாட்டி என்ன ஆகும், அடுத்து இந்த மலம் கழிக்கிறதுல பெரிய பிரச்சனை ஏற்படும். இப்போ வந்து இந்த நேரத்தை சப்போஸ் யாராவது கொஞ்சம் சரியா கவனிக்காதவங்க இருந்தீங்கன்னா தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா கேட்கணும். இதுல இந்த ஜீரண கோளாறுல பெரிய பிரச்சனை முதியவர்கள்ல ஏற்படுறதே வந்து இந்த மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் பலச்சிக்கல்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த கட்டுக்கும் இமோஷனுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் நம்ம மனசுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை கடன்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் எப்பவுமே சொல்றது எங்க மாணவர்களுக்கு, இந்த வயிற்றுல மலம் கலைக்க தயாரா இருக்குது, அபான வாயு அதாவது இந்த கேஸ் பிரியறதுக்கு தயாரா இருக்கு, மலம் வர மாதிரி இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விருந்து இருக்கு. எதுக்குப்பா நீங்க முதல்ல போவீங்கன்னா, நான் கேட்ட எல்லா இடங்களையும் எல்லாரும் சொன்ன பதில், நான் முதல்ல மலம் கழிக்க தான் போவேன், எனக்கு அந்த விருந்து கூட வேண்டாம். அதனாலதான் இதை திருப்பி நம்ம இயற்கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். இது என்ன ஆகும், முதியவர்கள்ல கடுமையான மலச்சிக்கல் அப்படின்னா, நீங்க இந்த முதியோர் இல்லங்கள்ல உள்ளவங்களும் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்கன்றத சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசன வாயில விரல் விட்டு அந்த மலத்தை எடுக்கிறதும், அதை வந்து செவரெல்லாமே இழைச்சி வைக்கிறதும், அது அப்புறம் கட்டியா கூழாங்கல் மாதிரி ஆயிடும், கூழாங்கல் மாதிரி ஆகுறதும், அது வரலன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அவங்களே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அவங்களே இந்த டல்கோஃபிளெக்ஸ் மாத்திரை, இந்த டூஃபலாக்ஸ் சிறப்பு, கிரிமாஃபின் சிறப்பு, ஸோ இதெல்லாமே
இப்போ நம்ம முதல்ல இதுல வைத்தியத்துக்கு வர போறது இல்ல, முதல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல, ஏன்னா முதல் வகுப்புன்றதுனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு ஏற்படணும். அதுல நம்ம என்னென்னலாம் நம்ம இனிமேல் பேச போறோம், இதுல என்னென்னலாம் செய்ய போறோங்கிறது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்குறேன். இன்னைக்கு வகுப்புலயே நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்னெல்லாம் நம்ம மாற்றங்களை பாக்குறோம் அப்படின்னு. அடுத்து இந்த கர்ப்பப்பை ரீதியா என்ன ஆகும்னா, இந்த அடி வயிற்றுல இருந்து இந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது இறங்க ஆரம்பிச்சிடும். இது ஷையான மேட்டர். இப்ப இந்த பாட்டம் நான் எப்படி உங்களுக்கு சொன்ன பெரும் பிரச்சனைகள் இந்த தலையில இருக்கிற மாதிரி, அடுத்த பெரும் பிரச்சனை இந்த காலுக்கு இடையில, இந்த தொடை இடுக்குல, இந்த மலவாசல் சலவாசல்னு 2 இடம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த பெரினியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெரினியல் பார்ட்னா நம்ம பிறப்பு உறுப்பு கிட்ட இருக்கக்கூடிய 3 வாசல்கள் பெண்ணுக்கும், ஆண்களுக்கு 2 வாசல் இருக்கும். ஆணுக்கு ஒண்ணு மலவாசல், இன்னொன்னு சலவாசல். சலவாசல்னா சிறுநீர் கழிக்கிற வாசல், 2வது மலவாசல்னா நம்ம மோஷன் போற இடம். பெண்களுக்கு 3 வாசல் இருக்கும், மலவாசல் சலவாசல் இருக்கும், அதுக்கு இடையில கர்ப்ப வாசல் இருக்கும். இப்போ இங்க முதியோர்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரின்ல ஒரு அர்ஜென்சி ஏற்படும். இது நிறைய முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு பெரும் காரணமாக இருப்பதை நான் வயசானவங்களை வீட்டுல போய் பார்த்துட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற காலம் வரைக்குமே இது தொடர்ந்து இது ஒரு நிகழ்வாகவே நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, சார் எங்க மாமியார் சார் இவ்வளவு வயசாகுது சார், என்ன சார் அவங்க சின்ன குழந்தையா சார், நம்ம கிட்ட இந்த மருமகள்லாம் வருவாங்க இல்லையா, மருமகள் வருவாங்க. நம்ம மருமகள்னு சொல்றது மகன்களும் வருவாங்க, அவங்களையும் வச்சுக்கலாம். மருமகள் எல்லாம் ஓபிக்கு வருவாங்க. அல்லது நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுதோ அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சின்ன குழந்தைனா நம்ம சொல்லலாம் சார், இவ்வளவு வயசாயிடுச்சு சார், இந்த பாத்ரூம் போய் கொஞ்சம் பாத்ரூம் போகக்கூடாது சார், வீட்லயே வழியில எல்லாம் சொட்டிக்கிட்டே போயிடுவாங்க சார். அப்புறம் பார்த்தா அந்த 2 பாத்ரூம் போற இடம்லாம் ஃபுல்லா தெரிச்சு போயிருப்பாங்க சார், கரெக்டா அவங்களால அதை போக முடியல. இது இன்னைக்கு நம்ம ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் பார்க்க போறோம். இது எல்லாம் இதை பத்தி எல்லாம் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு என்ன தீர்வு காணலாம். சோ அதனால வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போறோம். ஏன்னா இந்த தலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைய தூக்க மாத்திரையை கொடுத்து சால்வ் பண்ணிடுறாங்க. அதாவது ஏன்னா தலை ரொம்ப ஆக்டிவா இருந்ததுன்னா நிறைய மூக்கு நுழைத்தல் வரும். அதாவது வீட்டுக்குள்ள அடுத்த தலைமுறை தன்னுடைய மருமகனோ தலையெடுத்த பிறகு இன்னுமே முதியவர்கள் அவங்களோட பிரச்சனைகளை தலையிடுவாங்க. இதை இப்படி பண்ணப்ப, அதாவது தேவையற்ற ஆலோசனைன்னு சொல்ல மாட்டேன், அதாவது கேட்காத ஆலோசனை கேட்டா ஆலோசனை சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆலோசனை கேட்காத இது நான் முதியோர்களுக்கு எதிராக சொல்றேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். நான் முதியோர்களை தொடர்ந்து அவங்களோட பயணிச்சுட்டு வரேன். அவங்களோட பிரச்சனைகளும் இளைஞர்களோட பிரச்சனையும் இரு தரப்புல இருந்து தான் பாக்குறேன். தேவையற்ற ஆலோசனையோ அல்லது நேரமற்ற நேரத்துல ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இல்லை. இது தலையோட பிரச்சனை. கீழே பாட்டமோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரின் சிந்திக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி சிரிச்சா தும்பினா யூரின். இது முதியவர்கள்ல ஏற்பட்டா பரவாயில்ல. இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு 40 வயது 35 வயது லேடிஸ்க்கே அந்த பிரச்சனை இருக்கு. பஸ்ல எல்லாம் போனாக்கா டயப்பர் போட்டு ஒரு விஸ்பர் பேட் போட்டு போகக்கூடிய சூழல்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்றது எல்லாமே அதிர்ச்சி தகவல் எல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் உண்மையாகவே நேரடியா யார் யாருக்கெல்லாம் இதுல அனுபவப்பட்டிருக்காங்களோ இல்ல அனுபவம் பட்டவங்க அவங்க கேட்டு இருந்தாங்களோ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இதை ஒத்துக்கிடுவாங்க. இந்த டயப்பரு சானிட்டரி பேட் போட்டு இன்னர்ஸ் போட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களால சிரிச்சாலோ தும்முனாலோ யூரின் போறதை கட்டுப்படுத்த முடியாது. சோ இந்த பிரச்சனை இருக்கும். எப்போ வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் மலம் கழிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்போவே வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், நெருடல்கள் வரும். இங்க குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துடும், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு பல பிரச்சனைகள் வரும். அடுத்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, பெரும்பாலும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு இல்லாம பெண்களுக்கு அடி இறங்கி போயிடும். அடி இறங்கி, அதாவது இந்த யூட்ரஸ் ஆனது மேல இல்லாம கீழே இறங்கி போயிடும். சோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது அடுத்த வகுப்புல இருந்து நம்ம சார் எனக்கு சொல்லுவாங்க, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி போக போறோம்னு. ஸோ சிஸ்டம் வைஸா ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண போறோம், கண்ணு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அது மாதிரி ஒரு 4-5 அப்படி கிளப் பண்ணி சொல்றேன். ஸோ அடுத்து இன்னைக்கு தலைப்புல பாத்தீங்கன்னா உணர்வுகள் ரீதியாக இப்போ இது உடல் ரீதியான பிரச்சனைகள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்னோட உரையை லேசா ஒரு
பாஸ் பண்றேன். இந்த இடத்துல ஏதாவது, ஏன்னா நம்ம லாஸ்டா கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சா கூட அது முடிவை நோக்கி போறதுனால சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. உடல் ரீதியான நான் சொன்ன மாற்றங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதா இருந்தா, ஏன்னா இது ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் யார் இருக்காங்க யார் இல்லைன்னு தெரியாது, அதனால ஏதாவது சந்தேகங்கள் தான் இந்த இடத்துல நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க உங்க மைக் ஆன் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரா கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு மோஷனே வரல அப்படிங்கிறாங்க. ஆனா அவருக்கு 400 சம்திங் இருக்கு சுகர். இப்போ அவருக்கு இப்ப எனக்கு மோஷனே வரல மேடம், என் டேப்லெட் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி சப்போஸ்டர் அந்த இது வாங்கி கொடுங்கிறாங்க. அது எதுனால, அது என்ன பண்றது, அதுக்கு எது என்ன தீர்வு சார்? அது சரி, இப்ப வந்து இது கான்ஸ்டிபேஷன் பத்தி ஏற்கனவே இப்ப அட்ரஸ் பண்ணி சொன்னேன். உங்க மைக்கை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிக்கங்க, நான் சொல்றேன், பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கான்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் அப்படின்னாலே இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், சும்மா காதுல போட்டு வைங்க, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறது இல்ல. டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உஷாமா உங்களை அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சோ டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மைக்ரேட்டரி மோட்டார் ரெஸ்பான்ஸ், அந்த சாப்பிடலன்னா வயிற்றுல ட்ருன்னு வரும்ல, அந்த ட்ருங்கிறத நீங்க நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பாடு போட்டோன்னே வயிற்றுல ஏதோ நகர்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சாப்பாடு போட்ட உடனே வயிற்றுல லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அப்படி போற மாதிரி இருக்கும். அதே சமயம் காலையில மோஷன் போகணும்னா ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் அடி வயித்தை நோக்கி குத்திக்கிட்டு இருக்கும். அது நம்மள கொண்டு போய் நமக்கு வந்து மோஷன் பாத்ரூமை கொண்டு போய் அழைச்சிரும். இந்த டயபெட்டிஸ் வரும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு சுகர் மட்டும் இல்லைன்னா எந்த மருத்துவருக்குமே பேஷண்ட் இல்லை. ஏன்னா சுகர் எல்லா உறுப்புகளையும் பாதிக்குது. கண்ணுல சுகர் வந்துருதுன்றாங்க, ரெட்டினோபதி. அதுக்கப்புறம் இதயத்துல சுகர் பாதிச்சுன்றாங்க. அது மாதிரி இந்த ஜீரண மண்டலத்தை சுகர் பாதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த குடல் நகரக்கூடிய வேகத்தை குறைச்சிடும். குடல் வந்து ஒரு 8 மீட்டர் பாம்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல சாப்பாடை போட்டீங்கன்னா அது மெல்ல 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 நகர்ந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் போட்டுரும். இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூட்கேஸ் ஒரு இடத்துல போட்டா அடுத்த இடத்துல கொண்டு போய் தள்ளிடும். இந்த கன்வேயர் பெல்ட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த பழைய படங்கள்லாம் பார்த்த ஸ்லைடிங், இந்த நகரும் படிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கால் வச்சா அடுத்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரிதான் நம்ம உடல்ல குடல் அப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த சுகர் பேஷண்ட்ல என்ன ஆகும்னா, காலை சப்பல் போட்டா கூட கலண்டு போயிடும், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது, நைட்டு தூக்கம் வராது, விடிய காலையில தான் தூங்குவாங்க, எப்பவுமே ஒரு கோவ மனப்பான்மையில இருப்பாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாங்க. நான் இனி ஏன் வாழணும், இனி எனக்கு சாவு வராதா, அந்த எம வந்து என்ன கூட்டிட்டு போக மாட்டானா அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல சர்க்கரை பாதிக்கப்படும் பொழுது அந்த குடல்ல நகர்வு ஏற்படாம இந்த பழைய மலம் வந்து மலக்குடலோட முடிவுல வந்து நின்றுட்டு இருக்கும். அதாவது பழைய மலம், அதுக்கு அடுத்த உள்ள மலம் இந்த பழைய மலத்துக்கு பக்கத்துல வந்து நிற்கும். இந்த பழைய மலம் வெளியில இருக்கிறதால உறைஞ்சு போய் கட்டியா கல்லு மாதிரி ஆயிடும். நீங்க யாராவது ஒரு நர்ஸ் வச்சு கிளவுஸ் போட்டு விரல் விட்டு எடுத்தா கூட அப்படியே கூழாங்கல் மாதிரி வரும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும். சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஒண்ணு வந்து இந்த பர்த்டே பார்ட்டிஸ், இந்த வெட்டிங் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி அங்க நல்லா சாப்பாடு போட்டுடுறாங்க, அதுல இவங்க கட்டுப்பாடு இல்லாமையும் போயிடுறாங்க. ரெண்டாவது 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. 3 வேளை சாப்பாடுல இருந்து 2 வேளை சாப்பாட்டுக்கு மாத்தினாலே இந்த சுகர் குறைஞ்சிரும். இல்ல அதெல்லாம் யாரும் கேட்கற மாதிரி இல்ல சார், ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க வந்து எங்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்க எல்லாருக்குமே திருஃபலா அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுக்குறோம். திருஃபலா, அதுல வந்து இந்த நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இருக்கும். அந்த பாட்டில் இருந்தா எடுத்துக்காங்க சார், காட்டுவோம். நான் அந்த பாட்டிலும் உங்களுக்கு காட்டுறேன். திருஃபலால வந்து அதாவது இது வந்து பேதி ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மருந்துல நிறைய மருந்து இருக்குது. அதாவது டூஃபலாக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, கிரிமாஃபின். இது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது க்ளோஸ்ட் சர்க்கியூட், அதனால நான் பேரோட சொல்றேன், அப்பதான் நமக்கு தெரியும். இது ஒண்ணு யாரும் நம்மளை பிடிக்க போறது இல்ல. டல்கோஃபிளெக்ஸ் மாத்திரை இருக்கு. டல்கோஃபிளெக்ஸ் சப்போஸ் கீழே அந்த பல்ப மாதிரி இருக்கு இல்லையா, ஆசன வாயில தள்ளுறது, அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தள்ளி விட்டுருமே தவிர பேஷண்ட்டுக்கு ரெகுலரா நல்லா இருக்காது. இப்ப நீங்க இந்த வகுப்புக்கெல்லாம் வர்றது வந்து இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நான் எங்க பேஷண்டோட பயணிச்சதாலதான் இதை சொல்றேன். இந்த டூஃபலாக்கு, கிரிமாஃபின், ஸ்மூத், ஈவிக்ட் இதெல்லாம் என்ன போட்டாலும் அந்த நேரத்துக்கு பேதி மாதிரி அடிச்சுடும், இல்ல கொஞ்சம் ஒரு புழுக்க மாதிரி 2 போடுவாங்க, ஆனா ரெகுலரா போகாது. இப்ப நான் உங்களுக்கு இதுல காட்டியிருக்க பாருங்க, இது திருஃபலா. இது கொஞ்சம் ரிவர்ஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன் கேமரான்றதுனால. இதுல நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய்னு 3 இருக்கும். இதுல
நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய்ன்னு இருக்கும். அது இந்த மாதிரி சூர்ணம் டப்பாவும் கிடைக்கும், இந்த மாதிரி லிக்விடும் கிடைக்கும். இது நான் மார்க்கெட்டிங்காக சொல்லல, நான் பிராக்டிஸ் பண்ணது, எனக்கு உதவுனது உங்களுக்கு உதவும்னு நினைச்சேன். இது என்னன்னா, இந்த திரிஃபலாவை காலையில 10 ml, மத்தியானம் 10 ml, நைட் 10 ml, அல்லது இந்த மாத்திரையா இருந்ததுன்னா காலையில ஒரு மாத்திரை, காலையில 2 மாத்திரை. இந்த மாத்திரை கூட அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும், நம்ம இந்த பாம்பு பட்டாசு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும் இந்த மாத்திரை. இதுல எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு தெரியல, இதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹாஜ்மல்லா மாத்திரை மாதிரி இருக்கும். அந்த மாத்திரையை காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2 போட்டீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு மோஷன் நல்லா இட்லி மாவு பூத்தா எப்படி வரும், அழகா பொங்கி, அது மாதிரி மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிடும். சோ இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, மலச்சிக்கல் இல்லாதவங்களுக்கோ அல்லது மலச்சிக்கல் இருக்கக்கூடியவா இருந்தா கூட அவங்களுக்கு கூட நம்ம மெல்ல கொடுக்கலாம். மெல்ல கொடுத்தா அவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்ப இந்த உஷா அம்மாக்கு போலாம். உஷா அம்மா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கணும், மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. டாக்டர் சார் 2 பேரோட கேட்டுட்டு நம்ம அடுத்தாக்குல இவங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, அவங்க குவரி எல்லாம் இருந்து கேட்டு வாங்கிட்டு என் பேர் சீனிவாசன். எங்க அம்மாவுக்கு வந்து வயசு 73. அவங்களும் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு போகும்போது அங்கங்கேயும் டிராப்பா ஆயிடுது, ஒரே ஸ்மெல் அதிகமா இருக்கு. அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்ன ஏது? அவங்களால எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. வயசு 73 ஆயிடுச்சு, அவங்களுக்கு 2 முட்டியும் தேஞ்சு போச்சு. அவங்க ஏதோ வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சளிகிளி பிடிச்சிருந்தா தும்முனாங்கன்னா, இருமுனாங்கன்னா யூரின் வந்து டிராப் ஆகி ஸ்மெல் அதிகமா இருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்க ஐயா? சரி, அதை பத்தி தான் தீர்வுகள் வரக்கூடிய வகுப்புகள்ல வரப்போது. சும்மா ஒரு ரஃபா நான் அதை கண்டிப்பா அட்டென்ட் பண்றேன், சொல்றேன் உங்களுக்கு. நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், இந்த பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன் கையில, நோட் பண்ணிருக்கேன், சொல்றேன். உஷாமா உங்க கொஸ்டின் கேட்டுட்டு அடுத்த வகுப்புக்கு. தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். உங்களோட பேச்சு ரொம்ப எளிமையாவும் புரியுற மாதிரியும் ரொம்ப அருமையா இருக்கு ஐயா. எனக்கு வந்து யூரின் போற இடத்துல அந்த பிளாட் இருக்குல்ல, இந்த பகுதி ஃபுல்லா கூச்சமா இருக்குது, நரம்புகள் உள்பக்கம் கூசுது. ஏசியில படுத்தா உள்ளங்கால் குளிர மாதிரி அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு சுகர் மாத்திரை எடுத்தா பிடிக்க மாட்டேங்குது. சுகர் ஒரு 200 கிட்ட இருந்துட்டே இருக்கு. சாப்பிட்டாலும் இப்பதான் ஆரம்பிக்குது. மாத்திரனும் எடுத்தா பிடிக்கல. ஆனா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, யூரின் அந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில நரம்பு வந்து இப்படி கூசுது, ஒரு மாதிரி பல் கூச்சம். அதாவது அந்த இதழ்கள், அந்த சிறு இதழ் பெரு இதழ்லாம் அந்த இடத்துல கூச்சம் இருக்குது இல்லையா? நோட் பண்ணிட்டேன். இதையும் நம்ம வரக்கூடிய வகுப்புல கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணலாம். சரியா? இப்ப நம்ம திரும்ப வகுப்புக்கு தொடரலாம். டாக்டர் சார் ரமேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. ஒரு சின்ன சஜஷன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து நாங்க பாரம்பரிய நாட்டு மருந்து கடை வச்சிட்டு இருக்கோம். 90 இயர்ஸ் ஓல்டு. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம். நான் ஃபாலோ பண்றது என்னோட மதருக்கு சரி, என்னோட ஃபேமிலியில நான் இன்க்ளூடிங், இந்த மாதிரி மலம் கட்டுதுன்னா நீங்க சொன்னீங்களா திருஃபலா, அதே மாதிரி நிலாவரை சூரணம், அதாவது அதுவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சூரணம் இருக்கு இல்லைங்களா சார், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கூட சேர்ந்து வரும் சார், அது அந்த சூரணத்தையும் சாப்பிடலாம். இட் இஸ் மை சஜஷன். நான் நெக்ஸ்ட் பேசலாம் சார். சரி சரி, நன்றிங்க சார் ரமேஷ் சார். சரி, அடுத்து நம்ம வகுப்புக்கு செல்லலாம். அடுத்து உணர்வு ரீதியான மாற்றங்களை பார்க்கலாம். ரமேஷ் ஐயா, நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்க எங்களுக்கும் தெரியுற மாதிரி நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புறோம். நீங்க அதுல இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். இது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் கருதி சொன்னா, மலச்சிக்கல்ங்கிறது வந்து இந்த நம்ம இவர் இருக்காரு ராவணன் வந்து ஆயுதங்கள் இல்லாம நிக்கும் பொழுது, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஏதோ மியூட் ஆன மாதிரி இருக்கு. இல்ல கேக்குது. சரி சரி சரி. அதாவது இந்த ராவணனுடைய ஆயுதங்கள்லாம் இழந்து அவர் நிக்கும் பொழுது, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ராவணனோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, கடன்பட்ட நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. அதாவது இந்த கடன் எவ்வளவு ஆபத்து, கடன் நமக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறது காலை கடனுக்குமே பொருந்தும்.
காலை கடனுங்கிறது இந்த சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, அது போல இருக்கு. சோ பெரியவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. கண்டிப்பா அதுக்கு நம்ம தீர்வு காணணும். அதுக்கு என்னென்ன எளிய உணவு முறைகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், இந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்க போறது இல்ல, சின்னதா தான் இருக்க பொழுது நீங்களே அதை பார்த்துட்டு இவ்வளவுதானான்ற சொல்லி சப்பு கட்டுற அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனா பெரிய பூட்டுக்கு சின்ன சாவிதான் இருக்கும். சாவியே பெருசா இருந்தா அப்ப பூட்டு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். எப்பவுமே சொல்யூஷன் சிம்பிளா இருக்கும், ப்ராப்ளம் தான் பெருசா இருக்கும். அதனால நான் இறுதியில சொல்லக்கூடிய சொல்யூஷன்லாம் இதெல்லாம் நீங்க முதலே சொல்லியிருக்க கூடாதா, நாங்க இவ்வளவு நேரம் ஏன் கேட்கணும், அப்படி கிடையாது. பிரச்சனைகளை புரிஞ்சாதான் அடுத்தவனோட பிரச்சனையை நம்ம நோக்க முடியும். சோ இந்த இடத்துல அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறது உணர்வு ரீதியா முதியவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு. இத வந்து பல கோணத்துல பார்க்கலாம். ஆங்கில மருத்துவத்துல நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். ஆங்கில மருத்துவத்துல இது டிப்ரெஷன், லோன்லினஸ், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சென்ஸ் ஆஃப் வர்த்லெஸ்னஸ், நான் இனிமேல் ஏன் வாழணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் நான் நேரடியாக பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது அதை இன்னுமே கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம்னு தோணுச்சு. இந்த உணர்வு 3 ரீதியான உணர்வுகள்ல முதியவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது, இது உண்மை, சத்தியம், நான் பார்த்ததை சொல்றேன். அதாவது 3 உணர்வுகள். ஒன்று மயக்கம், 2வது வெகுளி, 3வது காமம். இந்த மயக்கம் அப்படின்னா என்னன்னா, சரியா தவறான முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனையில நிறைய முதியவர்கள் தத்தளிப்பாங்க. உதாரணம், அவங்கள்ட்ட ஒரு பென்ஷன் பணம் வந்திருக்கலாம், இல்ல ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்கலாம், இல்ல ஒரு வீடு வித்திருக்கலாம். ஒரு வீடு வித்து ஒரு 5 லட்சம் வந்திருக்கலாம். அவங்களுக்கு 5 பிள்ளைங்க இருந்திருக்கலாம், இல்ல 2 பிள்ளைங்கள் இருக்கலாம், இல்ல பிள்ளைங்களே இல்லாம இருக்கலாம், இல்ல மனைவியே இல்லாம இருக்கலாம். இந்த பணத்தை என்ன செய்யறது, அது ஒரு பிரச்சனை. இல்ல பணமே இல்ல, நான் யார் வீட்டுல போய் தங்குறது, அது மாதிரி சரியா தவறா என்ன செய்யணும், ஹவு டு டூ, வாட் டு டூ. ஒரு மயக்கம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்னா எப்படி அணுகிறது, எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு ஐயம் ஏற்படுது இல்லையா. அதுதான் முதியவர்கள் ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட முதல் பிரச்சனை. இது முதியவர்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அவங்களோட அறிவுத்திறன் வீழ்ச்சியாகவும் நம்ம நினைப்போம். அறிவுத்திறன் லேசா வீழ்ச்சி ஆகுமே தவிர பெரிதளவுல வீழ்ச்சி அடையிறது இல்லை. நீங்க நிறைய முதியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண நாள், அவங்களோட பாஸ்புக் என்ன எல்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இந்த டிமென்சியான்னு பேசி டிமென்சியா இன்னைக்கு பெருசா தெரியுதே தவிர நம்ம சமூகத்துல அதிகமா பாக்குறது இல்ல. டிமென்ஷியான்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஞாபக மறதியை டிமென்ஷியான்னு சொல்றோம். அது இன்ற காலகளவுல நம்ம என்ன பாக்குறோம், கவனக்குறைவா பாக்குறோம். தூக்கமின்மையினாலையும் இந்த செல்போன் நிறைய பாக்குறதாலையும் டிவி நிறைய பாக்குறதாலையும் 11 மணி 12 மணிக்கு தூங்குறதால நம்ம கவனக்குறைவு ஏற்படுது. சாவி எங்க வைக்கிறோம்னு தெரியறது இல்ல, செல்போன் எங்க வைக்கிறோம்னு தெரியறது இல்ல. அது மாதிரி கவனக்குறைவுகளும் முதியவர்களை ஏற்படுறது உண்டு. ஆனா கவனக்குறைவு வேற, ஞாபக மறதிங்கிறது வேற. கவனக்குறைவுங்கிறது தூக்கமின்மையால வரக்கூடிய உடனே வரக்கூடிய பின்விளைவு. ஆனா ஞாபக மறதிங்கிறது இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமா மூளை மழுங்கி போறது. அது ரொம்ப ரேர பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். காமன் திங்ஸ பத்தி பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன 3ல ஒண்ணு மயக்கம், 2வது வெகுளி. வெகுளி அப்படிங்கிற தமிழ் சொல் எதை குறிக்குது அப்படின்னா கோபத்தை குறிக்குது. சோ இதுல நம்ம நினைப்போம் முதியவர்கள்லாம் எல்லாமே சாந்தமா இருப்பாங்களே, எல்லாம் அமைதியா இருப்பாங்களே. நீங்க முதியோர் இல்லங்கள் வச்சிருக்கிறவங்க கூட நிறைய பேர் இதுல இருக்கீங்க. என் முதியவர்களே வீட்டுல இருக்க டக்குன்னு சினங்குவாங்க, கோவப்படுவாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கேட்டிருப்பாங்க, அம்மா தண்ணி கேட்டிருப்பாங்க. நீங்க அடுத்து தண்ணியை கொண்டு தர வரைக்கும் ஒரு சிஸ்டர் பேர் லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்க, மா லக்ஷ்மி, எம்மா லக்ஷ்மி தண்ணி கொண்டு வாமா, தண்ணி கொண்டு வாமான்னு. அப்ப அந்த கேர் கிவர் என்ன ஆவாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு யாரும் கொண்டு தர போறது இல்லை. லக்ஷ்மியை விட்டா சுரேஷ் யாரும் வர போறது இல்லை. அதனால இந்த லக்ஷ்மி வர வரைக்கும் லக்ஷ்மியை ஓயாத கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி முதியோர் இல்லத்துல பராமரிக்கிற ஒரு நர்ஸா இருக்கலாம், இல்ல அந்த லக்ஷ்மியை ஒரு வீட்டோட மருமகளா இருக்கலாம், இல்ல அந்த லக்ஷ்மி ஒரு வீட்டோட மகளாவும் இருக்கலாம், ஏன் ஒரு பையனாகவும் இருக்கலாம். அப்போ இந்த முதியவர்களுக்கு தன்னுடைய இலக்குகள் அடையாத பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சினத்தை கையில எடுத்துப்பாங்க, அந்த கோவத்தை. அது அடுத்த பிரச்சனை. இப்ப 3வது பிரச்சனை, இது நீங்க எத்தனை பேர் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா எனக்கு தெரியல, காமமும் முதியவர்களுக்கு உண்டு. அது இந்த முதியோர் இல்லங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது இப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் டச், அவங்கள காமம்ன்ற ஒண்ணு அதோட செக்ஸோட நம்ம ஒப்பிட முடியாது. செக்ஸுங்கிறது காமத்துல செக்ஸும் ஒரு கூரே தவிர காமம் என்ற சொல் நேரடியாக செக்ஸை குறிப்பிடுறது இல்ல. செக்ஸுங்கிறது உடல் உறவை மட்டும்தான் குறிப்பிடுறது. காமம்ங்கிறது விருப்பம். காமம்ங்கிற தமிழ் சொல் விருப்பத்தை குறிக்குது. இந்த முதியவர்களுக்கும் யார் மீதாவது காமம் ஏற்படும். காமம்னா ஒரு விருப்பம். ஒரு முதியோர் இல்லத்துல இருந்தா கூட அங்க யாராவது ஒரு கேர்டேக்கர் இருந்தா அவங்களுக்கு 5-10 ரூபா கொடுக்கறது, 50-100 கொடுத்து அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது
அதாவது மிட்டாய் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அப்படியே லேசா அப்படி டச் பண்றது, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய இயற்கை பிரச்சனைகள். அப்ப இந்த உணர்வு பிரச்சனைகளை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, சரியா தவறான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் முதியவர்கள்ல ஏற்படும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பர்ஸ்ட் ஆயிடுவாங்க, பர்ஸ்டாய் உடஞ்சிருவாங்க, அந்த சூழல் ஏற்படும். அடுத்து இந்த காமத்தை நோக்கின பிரச்சனைகள், நமக்குன்னு ஒரு துணை இருக்காதா, நமக்குன்னு யாராவது, அதாவது அங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது யாராவது அப்படி சும்மா டச் பண்றது, அவங்களோட ரொம்ப கொஞ்சம் குழாவி பேசுறது, அதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் பிரச்சனைனா கிடையாது. ஆனா இது திடீர்னு பார்த்தா ஒரு 80 வயசு ஆள் இப்படி நடந்துகிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு பகீர்னு இருக்கும், ஷாக்கா இருக்கும். அது நம்மளால ஏற்றுக்க முடியாது. இது வந்து உணர்வு ரீதியான மாற்றங்கள், முதியவர்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள். அடுத்து இயக்கம். இயக்கம் அப்படின்னா என்னன்னா, இயக்கம் தான் நம்மள உடம்ப வந்து உயிருள்ள பொருளாவோ உயிரில்லாத பொருளாவோ நம்மள சொல்லுது. இப்போ ஒரு நிறைய படங்களை பார்த்திருப்பீங்க, சிவாஜி கணேசன் அப்படியே பேசிட்டே இருப்பாரு ஐயா, அந்த ஐயா டக்குன்னு அப்படியே தலைய மண்டைய போட்ட உடனே அவர் இறந்துட்டாரு. சிவாஜி கணேசன் ஐயான்னு இல்ல, எந்த ஒரு கதாபாத்திரமும். சோ ஒரு பொருள் உயிரில்லாத பொருளா சொல்றதுக்கு அசைவு இல்லாத தன்மையே நம்ம வந்து ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க அசைவு இல்லை, இவங்க இறந்துட்டாங்கன்னு. அப்போ இந்த முதியவர்கள் மெல்ல மெல்ல தன்னுடைய அசையும் தன்மையை குறைந்து கொண்டே போகுது, தன்னுடைய இறப்புக்கு ஏற்படக்கூடிய. அதனாலதான் இந்த சமணர்கள் பாத்தீங்கன்னா, சமணர்கள்லாம் இந்த ஜெயின்ஸ், இந்த மார்வாடிஸ் எல்லாம், இந்த அடகு வைக்கிறவங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாளுமே மரண நாளை நோக்குகிற ஒரு சொல்லாதான் எடுத்துக்கிறாங்க. ஓ, இந்த பிறந்த நாள் வந்துச்சா, அப்ப எனக்கு இனி இத்தனை பிறந்த நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறக்க போறேன். யாருக்குமே இறப்பு பிடிக்கிறது இல்லைங்க. நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ, விரும்புறோமோ விரும்பலையோ, சாவறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அப்போ இந்த முதியவர்கள் என்ன ஆகுது, மெல்ல மெல்ல அவங்களுடைய இயக்கங்கள் குறைய ஆரம்பிக்குது. நட குறையுது, பேச்சு குறையுது, தள்ளாமை வந்துருது, கீழே விழுந்துருமோங்கிற ஒரு அச்சம். அதனாலதான் முதியவர்களை நடக்க வைக்கலாம்னு சொல்லி நடக்க வச்சீங்கன்னா, நம்மளை பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது வேற ஒரு பிடியையும் பிடிப்பாங்க. நான் வர வழியில ஒரு ஜன்னல் இருந்தா அந்த ஜன்னலை பிடிச்சுப்பாங்க. அப்பா கொஞ்சம் அந்த ஜன்னலை விடுங்கப்பா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என்ன பிடிங்கப்பானா அவங்க அந்த ஜன்னலையும் பிடிப்பாங்க, நம்மளையும் பிடிப்பாங்க, நகர மாட்டாங்க, அப்படியே கம் போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த பார்க்கின்சோனிசம் அது போல சில டிசீசஸ் எல்லாமே நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி மாற்றங்கள், இந்த சுலோனஸ்க்கு வெறும் உடல் ரீதியான மாற்றங்கள் தான் காரணமா, இல்ல மன ரீதியான காரணங்கள்லாம் பார்த்தா இது ஒரு ஒட்டுமொத்தமான மாற்றம் தான். மனதளவுலயும் அவங்க ஸ்லோவா இருப்பாங்க, ஒரு தயக்கம் வந்திருக்கும், தோல்வி உணர்வு வந்திருக்கும், கீழே விழுந்துட்டா என்ன ஆகும். போன வாரம் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்களோட நண்பர் சுப்பிரமணியம் கீழே விழுந்து இந்த இடுப்பு எலும்பு உடைஞ்சு போய் ஆபரேஷன் பண்ணி படுத்த படிக்கையா இருக்கிறதா அவங்க நினைவுக்கு வரும். இனிமேல் நம்ம மெல்ல நடக்கணும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவா போவாங்க. சோ அவங்களோட இயக்கங்கள். அப்போ அதனால இந்த முதியவர்கள் நிறைய வீட்டுல இருக்கிற வீடுகள்ல, முதியோர் இல்லங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வைக்க கூடாது போற வர வழியில. சோ இதை பத்திலாம் நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி ஒரு முதியவர்கள் இருக்கிற வீட்டை வந்து நம்ம பராமரிக்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்கும் முதுமையாக போகுது. இன்னைக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது இன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி இது சொல்லும் போது நமக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம் நமக்கு தோன்றது இல்ல. ஆனா வயதாக நமக்கு என்ன தோணுதுன்னா, இனியும் கொஞ்சம் காலங்கள்ல நம்மளும் கைப்பிடிச்சுதான் நடக்கணும் போல இருக்கு. அது மாதிரி சில மாற்றங்கள், அதாவது இந்த இயக்க பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம சார்கோபீனியா அப்படின்னு ஒரு நோய். என்ன நோய் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இந்த சுகர் தெரியும், பிபி தெரியும், கொலஸ்ட்ரால் தெரியும். இது நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. நான் வந்து எங்க மாணவர்களுக்கு எல்லாம் வகுப்பு எடுக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, நிறைய நோயாளிகளை ஒரே இடத்துல பார்க்கணும்னா ஒரு கல்யாணம் தான் நல்ல இடம். கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, இந்த ஒரு படத்துல இவருக்கு வந்து இந்த கார்த்தியும் சந்தானமும் ஒரு படத்துல திருட போவாங்க. போகும்பொழுது எல்லாருடைய செயின்லாம் அவனுக்கு வந்து ரேட்டா தெரியும். எனக்கு கல்யாணத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் பிணியாளர்களா தெரிவாங்க. இவங்க மூட்டு வலி பிரச்சனை, இவங்க முதுகு வலி போல இருக்கு, இவங்களுக்கு கொரட்டை பிரச்சனை போல. கொரட்டை பிரச்சனை எப்படியா பார்த்தாலே சொல்லலாம். அவங்க பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க, அங்க யாராவது நம்மள டவுட் கேட்கும்போது சொல்ல, என்னங்க உங்களுக்கு கொரட்டை நிறைய இருக்கு, எப்படி உங்களுக்கு கொரட்டை இருக்கு தெரியுதுன்னு கேட்பாங்க. உங்களை பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கொரட்டை இருந்ததுன்னா நைட் நல்லா தூங்க மாட்டாங்க, பகல்ல நிறைய தூங்குவாங்க. பகல்ல தூங்குறதுனால இரவுல தூக்கம் வராது. இரவுல தூங்காதவங்களுக்கு வர முதல் பிரச்சனையே கோவம் தான். சினம் கொண்ட உடனே உங்களுக்கே தெரியும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சோ இது எல்லாமே நான் சுருக்கமா இந்த உடல் ரீதியான ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொன்னேன். அடுத்து உணர்வு ரீதியான மாற்றங்கள், இந்த இயக்க மாற்றங்கள்ல கடைசியா நம்ம வந்து கிளிப் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து மூட்டு, தசை, ஜவ். மூட்டு வந்து ஜாயிண்ட குறிக்குது,
தசை மசில்ஸ குறிக்குது. ஜவ்வுங்கிறது மூட்டையும் தசையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள பொருளை குறிக்குது. இது என்ன அப்படின்னா, இப்ப நான் கையை அசைச்சு அசைச்சு பேசுறேன். இந்த அசைச்சு பேசுறது என் மூளை வந்து சொல்லுது, என் கைக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. என் கையை இப்போ இந்த ஃபிஸ்ட், இந்த கை மணிக்கட்டை அப்படி மடக்க சொல்லுது, மடக்கிறேன். இந்த இயக்கங்கள் நினைக்கக்கூடிய வேகத்துக்குள்ள ஒரு ஒரு கணத்துக்கும் கீழே வந்து வேகமா நடக்குது. ஆனா முதியவர்கள்ல இந்த இந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். ரிஃப்ளெக்ஸ்னா ஒரு மோட்டார், ஒரு ஸ்டென்சரி. அதாவது நம்ம தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, ஆஃப் பண்ண கூடாதானா, அவங்க அதை கேட்டு அது தெரிஞ்சு அதை நடந்து போய் ஆஃப் பண்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ சமீப காலத்துல வயசானவங்க, இப்ப இதெல்லாம் முதியோர் இல்லங்கள் இல்லாம வீடுகள் உள்ள சில சூழல்களையும் பார்ப்போம். இப்ப இந்த வயசானவங்களுக்கு நிறைய என்ன மெயின் பிரச்சனைனா, இந்த பேரம்பேத்திகளை பாக்குற பேபி சிட்டிங், அதாவது பிரைவேட் ஆயமாஸ். இதுதான் நாங்க வச்சிருக்கிற டெர்மினாலஜி. அதாவது ஒரு இடத்துல ஒரு பால்வாடியில ஒரு ஆயிரமா 10 குழந்தைங்களை பார்த்தா அது பேர் பால்வாடி, அல்லது ஒரு பேபி கேர் சென்டர். ஒரு வீட்லயே உள்ள தாத்தா பாட்டி தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோட 2 பேர் வேலைக்கு போயிடுவாங்க. எப்படியும் 2 பேர் வேலைக்கு போயிட்டா அந்த 2 குழந்தைங்களை சாயந்தரம் காலையில கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு யூனிஃபார்ம் கட்டி திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தைங்களை யூனிஃபார்ம் எடுத்து புது ட்ரெஸ்ஸை மாட்டி சாப்பாடு கீப்பாட்டை கொடுத்து பால் கொடுத்து ஹார்லிக்ஸ் கொடுத்து நைட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ள இவங்களுடைய பொறுப்பு தான். இது போக வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின்ல வந்து ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்து வைக்கணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்குள்ள சாப்பாடு சமைச்சு வைக்கணும். அப்படியே வந்தாலும் குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டதுன்னா கேட்பாங்க, என்னம்மா உங்களை நம்பிதானமா நாங்க வேலைக்கு போறோம், 2 பேர் சம்பாதிச்சாதானமா இந்த காலத்துல பிழைக்க முடியும், நாங்க போறதே உங்களை நம்பிதான். அதாவது இந்த பாட்டி பெற்காத குழந்தைய திரும்ப பெத்த மாதிரி, தன்னுடைய பேத்தியே தனக்கு மகளாக வர மாதிரி, தன்னுடைய பேரனே தனக்கு மகனாக வரக்கூடிய ஒரு சூழல். இது வந்து பேஷண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னால மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல, என் பேத்தி தான் ஆசையா கையில வாங்கின பேத்தி தான். ஆனா அந்த குழந்தைக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஓடுறது ஓடி ஆடுறது, ஏதாவது ஒரு அடம் பிடிக்கும். அது தாயா இருந்தா அதை பொறுமையா கை ஆளணும். ஆனா இன்னைக்கு பொருளாதார தேடல்ல மருமகளும் சரி மகளும் சரி, இன்னைக்கு கூட ஒரு 2 பேஷண்ட் ஓபியில சொன்னவங்க தன்னுடைய மகளை பத்தி தான் சொன்னாங்க. மருமகளை பத்தி சொன்னா அது வாடிக்கை குறை சொல்ற மாதிரி ஆயிடும். தன்னுடைய சொந்த மகளை பத்தி, அவங்க வேலைக்கு போயிடுறாங்க சார், காலைல வந்து குழந்தைய வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த குழந்தைய நைட்டு திரும்ப அவங்க பெட்ரூமுக்கு போற வரைக்கும் அது இன்னைக்கு திரும்பியும் ஆச்சின்னு எங்க கிட்டதான் வந்துருது, அம்மா கிட்ட கூட இப்பெல்லாம் போறது இல்ல. அம்மா அப்பா வெளியே வேலைக்கு போயிடுறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா டிவி சினிமா பீச்சுன்னு போயிடுறாங்க, நாங்க தான் வந்து பேபி சிட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு முதியவர்களுடைய உலகத்தை ஒட்டுமொத்தமா சும்மா லேசா அங்கங்க இருக்கக்கூடிய இதழ்களை திறந்து உரிச்சு காட்டியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுட்டு அப்படியே இன்னைக்கோட வகுப்பை வந்து நிறைவு செய்து, வரக்கூடிய வகுப்புகள்ல சார் என்ன அஜெண்டா கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு அவர் கொடுக்குற சிலபஸ் பிரகாரம் ஒண்ணு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாஸ்டா உள்ள டவுட்ஸ் பார்த்துட்டு சார் கன்க்ளூடிங் ரிமார்க் கொடுப்பாரு சார். எஸ் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க நான் மேடம். ஒரு முதியோர் இடத்துல தான் ஒர்க் பண்றேன். அங்க வந்து 77 இயர்ஸ் பாட்டி, டயபெட்டிக் இருக்கு. நான் நர்ஸா இருக்கேன். மெட்ஃபார்மின் டேப்லெட்லாம் எடுக்கிறாங்க. அவங்க மோஷன் போகலங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல தெரியல. அப்புறம் சரி வயிறு அப்டாமன் டிஸ்டன்ஷன் ஆகுது அப்படின்னு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல லோடட் ரெக்டம்னு வருது. அப்புறம் நாங்களும் சப்போசிட்டரி எனிமா அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன இந்த திரிபுலாசுரனமும் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். இது உங்களுக்கான வகுப்பு தான். இதை போட்டு மட்டும் பாருங்க. சாரு கிட்ட கண்டிப்பா உங்களோட ரிமார்க்க கூட சார் ஒரு ஃபீட்பேக்னு ஏதோ ஒரு நோட் பேட் சொல்றாங்க, அதுலயும் இதை குறிச்சிடுங்க. அடுத்த வகுப்பு திரும்ப சனிக்கிழமை வரும். இந்த சனிக்கிழமை டு சனிக்கிழமையே நீங்க வித்தியாசம் பாருங்க. திருப்பலா வந்து லிக்விடா இப்படி கிடைக்குதுங்க, லிக்விட் மாதிரி கிடைக்குது, மாத்திரையாவும் கிடைக்குது. மாத்திரை கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்ங்க, லிக்விட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், 150 ரூபா இருக்கும். மாத்திரை 100 மாத்திரை 45 ரூபா தான். காலையில 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு வாரம். என்ன நடந்தது நீங்களே அடுத்த வாரத்துல பின்விளைவு சொல்லுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் ஐயா, நான் இது ஜெயலட்சுமி பேசுறேன். அதாவது சில பெரியவங்களுக்கு வந்து காமன் இடங்களுக்கு போயிட்டு வரும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அதை ப்ரிகாஷனா எப்படி அவங்கள பாதுகாத்துக்கலாம்?
அது அது நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். இதை பத்தி எல்லாம் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அதாவது இந்த ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அதாவது இந்த பிறப்புறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வயசானவங்களுக்கும் அதுல வெள்ளைப்படுதல் ஏற்படுது, ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல லிக்விட் வருது, அதுல இச்சிங் எல்லாம் வருது, அது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் தான் வரக்கூடிய இதை பத்தி தான் இந்த 3 மாதத்தோட வகுப்புகளே இதை பத்தி தான். சோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ங்கிறதால உங்களை வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கணும், இதை பத்தி எல்லாம் தான் நாங்க பேச போறோங்கிறதுக்காக தான் சார் வந்து இதை பத்தி ஒரு ஓவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. வரக்கூடிய வகுப்புகளை இதை பத்தி இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய வகுப்புகள் இதை பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் இணைஞ்சிருக்கேன். அப்புறம் ஆமா, நீங்க நிறைய பிஸியா இருப்பீங்க. நான் ஒரு 2 நாளா உங்களுக்கு பேசும்போதே தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களை அலைன் பண்ணி கிளாஸ்ல செக் பண்றதுக்கே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். நல்லபடியா முடிஞ்சிருமா இல்ல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா அப்படின்னு. நல்லபடியா இல்ல கண்டிப்பா நல்ல உங்களோட முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி சார். நீங்க இந்த கேட்ட கேள்விகளே பார்க்கலாம், எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க அங்க. இந்த எண்ணமே சிறப்பானது. உங்க எண்ணமே இவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் தான் உங்க எண்ணமே. அதுவே உயர்வான எண்ணம் சார். நன்றி சார். நன்றி. நன்றி.